கர்த்தன் இயேசு பார்வோனுக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே. கர்த்தன் இயேசு பார்வோனுக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே. நம்ம கிறிஸ்துவ வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க, பாவம் செய்த ஆதாம் எத்தனை வருஷம் வாழ்ந்தார்? 930 வருஷம். நீங்கள் ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே ஆதாமுடைய ஆயுசு காலங்கள் 930 வருஷம் என்று எழுதப்பட்டது. மெத்துசலா என்கின்ற ஒரு மனிதன், நாம் அதை ஆதியாகமும் 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே 969. ஆபிரகாமுடைய ஆயுசு காலங்கள் 175 இல்லையா? மோசேயினுடைய ஆயுசு காலங்கள் 120. ஆபிரகாமை 75 வயசில் கூப்பிட்டாரு, 100 வருஷம் கொடுத்துருக்காரு கூட. மோசேயை 80 வயதிலே அழைத்து 40 வருஷம் தான் கொடுத்தார். ஆபிரகாமுக்கு 100 வருஷம் கொடுத்தாரு, மோசேக்கு 100 வருஷம் கிடையாது, வெறும் 40 வருஷம்தான். இந்த வித்தியாசங்களுக்கு காரணம் என்ன? இந்த உலகத்தை உண்டாக்கும் பொழுது எல்லா ஜீவராசிகளுக்கும், மரம் செடி கொடிகளுக்கும், எல்லா விதமான படைப்புகளுக்கும், பூமிக்கு மேல் பூமிக்கு கீழ் இருக்கின்ற, சமுத்திரத்திற்கு மேல் சமுத்திரத்திற்கு கீழ் இருக்கின்ற, ஆகாய மண்டலத்திற்கு கீழ் ஆகாய மண்டலத்திற்கு மேல் இருக்கின்ற எல்லா ஜீவராசிகளுக்கும் ஆயுசு காலங்களை கொடுக்கிறவர் கர்த்தர் ஒருவரே. இந்த கர்த்தரின் ஆவியானவருடைய ரகசியங்கள் நமக்கு தெரியவில்லை என்று சொன்னால், கர்த்தரின் ஆவியானவர் நம்மோடு கூட இல்லை என்று சொன்னால், நம்முடைய ஆயுசு காலங்கள் குறைவாக தான் காணப்படும். சங்கீதங்களின் புஸ்தகம் 90ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே ஆயுசு காலங்கள் 70 என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வருத்தமும் சஞ்சலமும் பலத்தின் மிகுதியால் 80. நீங்கள் 70 வயசை விரும்புகிறீங்களா? 80 வயசை விரும்புகிறீங்களா? இல்லை 175 விரும்புகிறீங்களா? இல்லை மோசையை போல் 120 விரும்புகிறீங்களா? அல்லது ஆதாமை போல் 930 விரும்புகிறீங்களா? அல்லது மெத்துசலாவை போல 969 விரும்புகிறீர்களா? ஒரு விஷயம். ரெண்டாவது, வெளிப்படுத்தின விசேஷத்தில் எத்தனை வருடம் அரசாட்சி? 1000 வருடம் அரசாட்சி. இந்த 1000 வருடத்திற்குரிய ஆயுசு காலங்களை பெற்றுக்கொண்ட ஒரு மனிதனும் உலகத்திலே இல்லை. ஊழியக்காரர்கள் எதற்கும் நம்ம ஜெபம் பண்ணுறோம். ஆக்சுவலாக சிக்காயிட்டோம்னாக்கா ஜெபம் பண்ணுறது கிடையாது, ஜெபம் பண்ண முடியாது. சிக்காயிட்டாக்கா வசனெல்லாம் மறந்துடும், தெரியுமா உங்களுக்கு? பிடிவாதமான ஒரு ஜெபம், ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணுறது, டங்ஸ் பேசுறது, இதெல்லாம் வராது. எப்போ? 2 விதமான வியாதிகள் வரும். ஒன்று பிசாசு கொண்டு வருவான், இன்னொன்று நம்முடைய சரீர பலவீனங்கள். இது 2ல் எதை நீங்கள் மேற்கொள்ள முடியும்? பிசாசு கொண்டு வருகின்ற வியாதி என்பது கடவுள் அனுமதிக்கின்ற வியாதி. நாம் சாப்பிட்ட சாப்பாடு, கொழுப்பு, சர்க்கரை, தேவையில்லாமல் தண்ணி குடிக்கிறது, தேவையில்லாமல் ஃபாஸ்டிங் இருக்குது, தேவையில்லாமல் ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணுறது, இதெல்லாம் கூட சில நேரங்களில் நமக்கு பலவீனங்களை கொண்டு வரும். நிறைய பாஸ்டர்ஸ் ஃபோன் பண்ணி என்னோட கூட தர்க்கம் பண்ணுவாங்க. என்னன்னாக்கா, என்ன ஐயா ஜெபத்தை குறை சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி. ஆமாம் அப்படின்னு. ஆமாம், ஜெபனாலே என்னான்னு தெரியாமல் நிறைய பேர் ஜெபம் பண்ணுகிறாங்க. கர்த்தரின் ஆவியானவர் யாருன்னே தெரியாமல் நிறைய பேர் ஜெபம் பண்ணுகிறாங்க. ஒன்று பரிசுத்தாவிலே நிரம்பி ஜெபம் பண்ணுகிறார்களா, அல்லது அசுத்தாவிலே நிரம்பி ஜெபம் பண்ணுகிறார்களா, மனித அறிவிலே அவர்கள் ஞானம் கொண்டவர்களாக ஜெபம் பண்ணுகிறார்களா, பக்தி வெறியிலே, மூட நம்பிக்கையிலே, மூட விசுவாசத்திலே ஜெபம் பண்ணுகிறார்களா?
1000 பேர் கூடி ஜெபம் பண்ணாக்கா 100 பேருடைய ஜெபத்திற்கு பதில், 900 பேருடைய ஜெபத்திற்கு பதில் கிடையாது. 2000 பேர் கூடி ஜெபம் பண்ணாங்க அப்படின்னாக்கா அங்கே உபவாசம் இருந்தார்கள் என்று சொன்னால் 500 பேருடைய உபவாசம் மாத்திரம்தான் கர்த்தர் ஏற்றுக்கொள்ளுகிறவராக இருக்கிறார். மற்றவர்களுடைய உபவாசங்களை கர்த்தர் தள்ளிவிடுகிறவராக இருக்கிறார். இது ட்ரூத். இது நான் சொல்கிறது என்னுடைய 35 ஆண்டு கால அனுபவத்தில் இருந்து தோல்வியிலே கண்ட ஜபங்கள், தோல்வியை சந்தித்த போதகர்கள், வறுமை நிறத்தினுடைய போதகர்களை நான் பார்த்திருக்கிறேன். கர்த்தருடைய கோபத்தினால் சவுலை போல கர்த்தர் அலைக்கழிப்பின் ஆவியோடு கூட அலைந்து திரிந்து கொண்டிருக்கின்ற போதகர்களையும் நான் பார்த்திருக்கிறேன். நாம் எந்த அபிஷேகத்தில் இருக்கிறோம்? நம்முடைய அபிஷேகத்தினுடைய அளவு என்ன? நம்முடைய அபிஷேகத்தினுடைய ஆசீர்வாதங்கள் என்ன? கர்த்தர் எப்படிப்பட்ட அபிஷேகத்தை நமக்குள்ளாக கொடுத்திருக்கிறார்? இதை நாம் பகுத்தறியாமல் நாம் ஊழியக்காரர்களாக இந்த உலகத்திலே வாழ்வோம் என்று சொன்னால் புறஜாதியார்கள் நம்மை பார்த்து பரிகாசம் பண்ணுவார்கள். பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள், பரிசுத்த ஆவியானவரை வெட்கப்படுத்தாதிருங்கள், பரிசுத்த ஆவியானவரை வெட்கப்படுத்தாதிருங்கள், எரிச்சல் மூட்டாதிருங்கள் என்று அனுபவசாலிகள் வேதத்தில் எழுதியிருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த போதகருடைய ஐக்கியத்திலே நமக்குள்ளாக எப்படிப்பட்ட ஆவி நம்மோடு கூட ஜீவித்துக் கொண்டிருக்கிறது? எப்படிப்பட்ட ஆவியிலே நாம் துதித்து பாடுகிறோம்? எப்படிப்பட்ட ஆவியிலே நாம் முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணுகிறோம்? இந்த கேள்வி கண்டிப்பாக நாம் கேட்டுத்தான் ஆக வேண்டும். கேள்வி கேட்கவில்லை என்று சொன்னால், நாம் மௌனமாக இருந்தால் விசுவாசம் பிறக்காது. நாம் விசுவாசித்தால் தான் கர்த்தருடைய மகிமையை காண முடியும். தாவீது இதைதான் சொல்லுவார். சங்கீதம் 39ஆம் அதிகாரம் அதில் என்ன சொல்லுவார் என்று சொன்னால், என் நாவிலே நான் அனல் கொண்டேன், என் இருதயத்திலே அக்கினி அனல் கொண்டது என்று சொல்லுவார். நாம் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய நாவிலே அனல் கொண்டு அந்த அக்கினியினுடைய காற்று வீசுகிறதா? அந்த அக்கினி கொண்ட பரிசுத்த ஆவியானுடைய அந்த அனலுக்கு ஒரு வாசனை உண்டு. பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்திலே வந்தால் அங்கே ஒரு அடையாளம் இருக்கும். முதலாவது, நம்முடைய வாய்க்குள்ளாக அந்த நாவு பரிசுத்த ஆவியின் அக்கினியினால் சூடேற்றப்பட்டதா, அனல் கொண்டதா? அதற்கு பிற்பாடு அந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த வாயின் வழியாக நம்முடைய இருதயத்திற்குள்ளாக கடந்து வரும் பொழுது அங்கே ஒரு அனல் வீசுகிறதா? தாவீது 7 முறை ஜெபிக்கிறவர். இந்த 7 முறை ஜெபிக்கிற ஒரு அனுபவசாலி ஒரு எருசலேம் தேசத்திலே 40 ஆண்டு காலம் சாகும் வரை அரசனாகவே வாழ்ந்தான். அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், அவனுக்குள் இருந்த அந்த பகுத்தறிவு, நான் என்ன ஆவியிலே நிரம்பி ஜெபிக்கிறேன், தனியாக மனித ஆவியிலே நான் ஏதாவது பேசிக்கொண்டு இருக்கிறேனா, அல்லது எனக்குள்ளாக இருக்கின்ற அந்த அக்கினியின் பரிசுத்த ஆவியானவர் இந்தந்த வார்த்தைகளை சொல்லி என்னை ஜெபம் பண்ண சொல்லுகிறார் என்கின்ற பரிசுத்த ஆவியானுடைய அனுபவத்தோடு கூட ஒரு 40 ஆண்டு காலம் அந்த அரசாட்சியை நடத்தினாராம். ஒரு தேசத்திலே 40 ஆண்டு காலம் ஒரு மனிதன் தொடர்ந்து அரசனாக வாழ முடியுமா? தாவீதை காட்டிலும் பலசாலிகள் இல்லையா? தாவீதை காட்டிலும் போர் செய்கிறவர்கள் இல்லையா? தாவீதை காட்டிலும் நீதிமான்கள் அந்த தேசத்திலே இல்லையா? தாவீதை காட்டிலும் உத்தமர்களும் உண்மை பேசுகிறவர்களும் நீதி செய்கிறவர்களும் அந்த உலகத்திலே இல்லையா? வாழ்ந்தார்கள். ஆனால் தாவீது பிடித்த அந்த நாற்காலி இன்னொரு மனிதனால் கிட்ட நெருங்க முடியவில்லை. அவருடைய பிள்ளையாகிய அப்சலோம் அதற்காக முயற்சி செய்தும் வர முடியவில்லை. அநேக ரகசியங்களை கர்த்தர் மறைத்திருக்கிறார். எடுத்தவர்கள் நாம் வாசிக்கலாம். யோவானின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 54ஆம் வசனம். யோவானின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம். ஐயா,
என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாளிலே எழுப்புவேன். அப்படின்னாக்கா இயேசுவின் மாம்சத்தை புசித்து இயேசுவின் இரத்தத்தை நாம் பானம் பண்ணினாலும் மரணம் நமக்கு கண்டிப்பாக உண்டு. அவர் எப்பொழுது உயிரோடு கூட எழுப்புவேன் என்று சொன்னார், லாசரு மரித்த பின்பு 4 நாட்களிலே உயிரோடு எழுப்பினார். உடனே நடந்த ஒரு சம்பவம். இங்கே இயேசு என்ன சொல்லுகிறார்? கடைசி காலம் என்று சொல்லுகிறார். கடைசி காலம் என்று எதை சொல்லுகிறார்? இயேசுடைய 2ஆம் வருகையிலே ஒரு சிலர் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் உயிரோடு கூட எழுப்பப்படுவார்கள். இந்த அக்கிரமம், அநீதி, ரத்தம் சிந்துதல், கொல்லை இதெல்லாம் பண்ணி செத்து போகிறவங்களுக்கு எழுப்புதல் என்கின்ற ஒன்றைக்கு வசனம் ஒன்றா போட்டிருப்பாங்க கல்லறையில். இவர் கிறிஸ்துக்குள்ளே மறிச்சிட்டாரு. சில இடத்துல கடைசி நாளிலே உயிரோடு எழுந்திருப்பார். அவர் கவர்மெண்ட்டில் எவ்வளோ லஞ்சம் வாங்கினாருன்னு அவருக்கு தான் தெரியும். யார்? தூங்கினுங்கிறவர். பெண்களை எவ்வளோ கொடுமை பண்ணார், ஆண்களுக்குள்ளே எவ்வளோ ஜாதி வித்தியாசம் காட்டினார். அவர் சபை நடத்துகிறவராக இருந்தால் அவன் ஜாதிக்காரனை மட்டும்தான் ஆட்டோவில் ஏற்றுவார், வேறு ஜாதிக்காரனை ஏற்ற மாட்டார். அவங்க ஊர்லேயே வேறு ஒரு ஜாதிக்காரன் வந்தான்னா கூட ஏற்ற மாட்டார். அவர் ஊர்லேயே இவங்க தெருவில், இவங்க ஜாதியில், இவங்க சொந்தத்தில் பிறந்திருக்கிறவங்க தான் மேலே ஏற்றுவான். யாராவது பாஸ்டர் போனாக்கா காணிக்கை ஒன்று கொடுப்பாங்க. அவங்க ஊருக்காருக்கு ஒரு காணிக்கை இருக்கும். அது நான் வாங்கியிருக்கேன். எது? நான் வாங்கியிருக்கேன். நாங்கள் 2 பேர் போனோம் ஒரு வீட்டுக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு. அவங்க தான் கூப்பிட்டாங்க. ஜெபம் பண்ணி முடித்தோம். எனக்கு 50 ரூபா, அவருக்கு 500 ரூபா. இயேசுநாதர் சொன்ன வார்த்தைகளை நாம் யோசித்து பார்க்கணும். இந்த சபையை பாதாளம் மேற்கொள்வதில்லை என்று. சபையை பாதாளம், பாதாளத்தினுடைய ஆவிகள், நரகத்தின் ஆவிகள் சபைக்குள்ளாக காலாகாலமாக குடியிருந்து கொண்டிருக்கிறது. இதை சபை போதகர் உணராமல் இருக்கிறார், அறியாமல் இருக்கிறார். ஒரு முறை நான் கட்டின சர்ச்சில் ஒரு மீட்டிங் எனக்கு தெரியாமல் நடந்தது. 40 பாஸ்டர் காஞ்சிபுரத்துலேருந்து ஒன்றா சேர்ந்து அந்த பாஸ்டருடைய மனைவியுடைய சொந்தக்கார பெண்ணுக்கு பேய் பிடித்து விட்டது, சூன்யம் பண்ணி விட்டார்கள். அதை துரத்துவதற்காக இது போன்ற ஒரு கூட்டத்தை நடத்தினார்கள். நான் இந்த பைபிளை எடுத்து பைபிளை வச்சுட்டே சொல்கிறேன், பொய் சொல்லலை. 40 பேரை முன்னாடி தரையில் உட்காந்து கை தட்டி பாட்டு பாடினாங்க. அந்த மகளுக்குள்ளாக இருந்த அந்த கொடூரமான ஒரு ஆவி பேச ஆரம்பித்தது. முதலாவது பேசிய வார்த்தை என்ன தெரியுமா? சிட்டிக் போட்டுச்சு. பாஸ்டர்களை பார்த்து, டேய் பாஸ்டர்களை, உங்களால் என்னை துரத்த முடியாது, உங்களுக்கு 5 நிமிஷம் டைம் தரேன், மரியாதையாக இந்த இடத்துலேருந்து ஓடிடுங்க. அப்படி இல்லை என்று சொன்னால் உங்களுக்கு என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியாது, உங்களால் என் கிட்ட கூட வர முடியாது. இதை மாதிரி இயேசுநாதர் காலத்தில் இயேசுநாதரை பார்த்து எந்த ஆவியும் பேசவே இல்லை. பவுலை பார்த்தும் பேசலை. நீங்கள் இருக்கிற கிராமத்திலையும் இது வரைக்கும் உங்களை பார்த்து பேசலைன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆனால் அந்த இடத்துல நடந்தது. ஒரு ஊழியக்காரர் கூட அங்கே தைரியமாக துணிச்சலோடு கூட அந்த ஆவியோடு கூட பேச முடியல. பிரசங்கம் கிடையாது, கூட்டம் கலைஞ்சது, எல்லாரும் பைக் எடுத்துகிட்டு ஓடி போயிட்டாங்க. இந்த அபிஷேகம் என்ன அபிஷேகம்? அது ரத்தமே சிந்தி சாட்சியாக மரிப்பேன் என்று பாடல் ஒன்று உண்டு இல்லையா? இந்த ஆவி ரத்தம் குடிக்கிற ஆவியா, உயிரை கொள்கிற ஆவியா? இந்த ஆவியை உன்னால் மேற்கொள்ள முடிகின்ற கிறிஸ்துவின் ஆவி உனக்குள்ளாக இருக்கிறாரா? அல்லது பயமும் திகிலும் கலக்கமும் பலவீனமும் கொண்ட ஆவி அவர்களுக்குள்ளாக இருந்ததா? இது என்னுடைய கேள்வி. இது என்னுடைய கேள்வி.
என்ன போதகர்கள், என்ன அபிஷேகம், ஏன் பயந்தார்கள்? வெளிப்படுத்தின விசேஷத்திலே பயந்தவர்களுக்கு பரலோக ராஜ்யத்திலே இடமில்லை, சந்தேகப்படுகிறவர்களுக்கும் பரலோக ராஜ்யத்திலே சேர்த்துக் கொள்ளப்பட மாட்டார். 2 கேட்டகரிஸ். இது 2 கிஃப்ட்னே சொல்லலாம். சந்தேகப்பட்டா நீ பரலோக ராஜ்யத்திற்குள்ள பிரவேசிக்க முடியாது. பயப்பட்டா நீங்க பரலோக ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசிக்கவே முடியாது. இயேசுநாதர் உதவிக்காக யார் கையிலாவது வாங்க நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து ஜெபம் பண்ணலாம், ஒரு ஆளை கூட கூப்பிடல தெரியுமா? இயேசுநாதர் நைட்டில் ஜெபம் பண்ணார், பகலில் ஜெபம் பண்ணார், அதிகாலையில் ஜெபம் பண்ணார், முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணார். இதெல்லாம் ஓகே. என்னைக்குன்னா இந்த அப்போஸ்தலர்களையோ சீடர்களையோ இல்லையா, தனக்கு காணிக்கை கொடுத்தவர்களையோ பெண்களையோ ஒன்றா கூப்பிட்டுக்கின்னு ஒரு ஆளை கூட கூப்பிட்டு ஜெபம் பண்ணாருன்னு சரித்திரம் எங்கன்னா பேசுதா? ஏன் பேசலை? எல்லாத்துக்கும் பதில் சொன்னீங்க, இப்போ சொல்லுங்க சார். அவருக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பை அவர் அப்படியே கெட்டியாக பிடிச்சிட்டார். எது? இதுக்கு பேதுரு தேவையில்லை, யோவான் தேவையில்லை, மத்தேயு தேவையில்லை, யாக்கோபு தேவையில்லை, அந்திரேயா தேவையில்லை, பிலிப்பு தேவையில்லை. ஜபம் பண்ணும்போது அவருக்குள்ள ஒரு தெளிவு இருந்தது, ஒரு தைரியம் இருந்தது, எதற்காக ஜெபிக்கணும் என்கின்ற குறிக்கோளும் இருந்தது. அவரை தைரியப்படுத்துவதற்கு, அவரை உற்சாகப்படுத்துவதற்கு யாருன்னா தேவைப்பட்டாங்களா? சான்ஸே கிடையாது, சான்ஸே கிடையாது. இந்த கடைசி நேரத்தில் எனக்காக ஐயா பேசுங்க, பாஸ்டர்மார் பேசுங்க, எனக்காக எவ்வளோ ஐயா? 1 மணி நேரம் இல்லையா? 12 பேரும் ஒன்றா சேர்ந்து 1 மணி நேரமாக ஜெபம் பண்ணாங்கன்னா என்ன நடந்திருக்கும்? அவருக்கு சிலுவை கிடையாது, அவருக்கு டோட்டல் கான்செப்ட் ஆஃப் த கிங்டம், எவ்ரிதிங் வில் பி சேஞ்ச், எல்லாம் மாறிடுறோம். ஏசாயா தீர்க்க தரிசனம், எரேமியாவுடைய தீர்க்க தரிசனம் எல்லாமே கொலாப்ஸ் ஆகி போயிருக்கும். இன்னொன்று, இந்த 12 பேரும் நீதிமான்களா? தெளிவாகிறாங்களா? அப்போஸ்தலர்ல பெந்தகோஸ்தே நாளில் எல்லாரும் ஒன்றா சேர்ந்தாங்க. எத்தனை பேர்? 120 பேர். இன்னொரு இடத்துல சொல்கிறாங்க ஒரு குரூப் 500 பேருன்றாங்க. சரி, 120 500 உங்களுக்கு பிரச்சனை இல்லை. வாடா, இந்த 120 பேரும் நீதிமான்களா, பரிசுத்தவான்களா, முழுமையான விசுவாசம் பட்டவர்களா? இவர் எழுந்து போய் பார்க்கும்போது அங்கே எல்லாம் தூங்கிட்டு இருக்கிறான். அப்போ அவங்களை தூங்க வைத்தது யார்? தூக்கத்தின் ஆவி அவர்களை ஆட்கொண்டதற்கு அர்த்தம் என்ன? இயேசுநாதர் போய் பேசினாரு, மறுபடியும் வந்து அவர் தனியாக தான் ஜெபம் பண்ணார். நம்முடைய வாழ்க்கையிலே ஆயுசு காலங்கள் நமக்கு மிக 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 அவசியம். நான் மறுபடியும் சொல்கிறேன், உன்னுடைய சரீரத்தை குறித்து, உன்னுடைய ஆன்மாவை குறித்து, உன்னுடைய அபிஷேகத்தை குறித்து நீ விழித்து கொள்ளவில்லை என்று சொன்னால் நமக்கு தீராத வியாதிகள், வெளியே வர முடியாத வியாதிகள், நோய்கள், பிசாசினுடைய உபத்திரவங்கள் நம்மை சீக்கிரமாக மரணத்துக்குள்ளாக இழுத்துச் செல்லும். யாரையும் சாகடிப்பதற்காக கிறிஸ்துவ ஆலயங்களிலே கிறிஸ்துடைய இரத்தத்தையும் கிறிஸ்துடைய சரீரத்தையும் கொடுப்பது கிடையாது. மனிதர்கள் அறிந்து செய்கின்ற பாவம், அறியாமல் செய்கின்ற பாவம், இந்த இரண்டிலும் இருந்தும் அவர்களை காப்பாற்றுவதற்கு, அவருடைய ஜீவனை காப்பாற்றுவதற்கு, சரீரத்தில் இருக்கிற நோய்களை அழிப்பதற்கு, காணக்கூடாத அசுத்தாவிகள் சில மனிதர்களுக்குள்ளாக இருக்கிறது. அந்த பிசாசின் கிரியைகளை, அந்த விக்கிரகத்தின் ஆவிகளை, அந்த மாந்திரிகத்தின் ஆவிகளை, அந்த சூனியத்தின் ஆவிகளை அழிக்கின்ற அதிகாரம் இயேசுவின் ரத்தத்திற்குள்ளாக மாத்திரம்தான் இருக்கிறது. டாக்டர்லாம் தேவைதான், நர்ஸ் எல்லாம் தேவைதான். இயேசுநாதரே சொல்லி இருக்கிறார்,
நோயாளிகளுக்கு வைத்தியம் தேவை. அவர் இந்த டாக்டருனுக்கெல்லாம் எதிர்மறையானவர் கிடையாது. ஆனால் நோய் இல்லாத ஒரு வாழ்வை நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்திற்குள்ளாக அனுதினமும் நாம் ஜெபிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவருடைய பகுத்தறிந்து வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்கின்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். இயேசு சொல்லுவார், அஞ்ஞானிகளைப் போல நீங்கள் உளராமல் இருங்கள் என்று சொல்லுவார், அலுப்பாது இருங்கள் என்று சொல்லுவார்கள். உளராக இருக்க வேண்டும். கருத்தான ஒரு ஜபம், விசுவாசமுள்ள ஒரு ஜபம், பரிசுத்தமுள்ள ஒரு ஜபம், பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகின்ற வார்த்தைகளை நாம் உள்ளத்திலே கேட்டு அந்த வார்த்தைகளை சொல்லி ஜபம் பண்ணினால், அந்த வார்த்தைகளை நாம் எடுத்து வெளியே பேசினால், இந்த மரத்தை பார்த்து சமுத்திரத்திலே போய் தள்ளுண்டு போய் என்று சொன்னால் அது சமுத்திரத்திலே போய் அது தானாகவே நின்றுவிடும் என்று சொல்லுகிறார். அநேக நாட்களுடைய ஜபங்கள் வீணாக போகிறது. அநேக நாட்களுடைய உபவாசம் வீணாக போகிறது. தாவீது இதை சொல்லுவார், உபவாசத்தினால் என்னுடைய முழங்கால்கள் தளர்ந்து போனது, பலவீனப்பட்டது. உபவாசத்தினால் நான் சோர்ந்து போனேன், என்னுடைய சரீரம் பலவீனப்பட்டு இருக்கிறது என்று சொல்லுவார். இது இங்கே இருக்கின்ற போதகர்களுக்கு கூட இருக்கிறது. என்னிடத்தில் ஜபத்திற்கு வரும் பொழுது இந்த குறிப்பிட்ட காரியங்களை, இந்த ஆவிகளை நான் பார்த்தேன். இந்த ஆவி என்னுடைய படுக்கையிலே வந்து உட்காருவதை, என் மீது இறங்குவதை, என்னுடைய ஜபத்தை தடுப்பதை நான் பார்த்தேன் பாஸ்டர். அதை என்னால் மேற்கொள்ள முடியவில்லை. இதை இயேசுநாதரும் சொல்லலை, பவுலும் சொல்லலை, பேதுருவும் சொல்லலை, யோவானும் சொல்லலை. இன்றைக்கு இருக்கின்ற அநேக நீதியின் வஸ்திரத்தை தரித்திருக்கின்ற இயேசுவின் இரத்தத்தினால் மீட்டு கொள்ளப்பட்ட ஊழியக்காரர்கள் சொல்ல முடியாது. அப்படி உண்மையும் சத்தியமும் நீதியும் நிறைந்த பரிசுத்த ஆவிக்குள்ளாக தன்னுடைய படுக்கையிலே, தன்னுடைய ஜபத்திலே, தன்னுடைய சாப்பாட்டிலே, தன்னுடைய பிரசங்கத்திலே, தன்னுடைய தீர்க்க தரிசனத்திலே, தன்னுடைய சுவிசேஷத்திலே ஆகாரத்தை உண்டு கொண்டிருக்கின்ற பரிசுத்தவான்கள் இன்றைக்கும் உலகத்தை கலக்கி கொண்டிருக்கிறார்கள். நான் ஒரு முறை ஒரு சர்ச்சுக்கு போனேன். அங்கே எப்போதுமே ஒரு டெலிவரன்ஸ் மீட்டிங் நான் போனால் கொடுத்துருவாங்க, ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் கொடுப்பாங்க. சர்ச்சுக்குள்ளே போன உடனே கர்த்தர் பேசினார். என்னன்னாக்கா, பிரசங்கம் பண்ணாத, இந்த கொயர் லீடர் அந்த பெண்ணை முதலாவது கீழே இறக்கு அப்படின்னு. இந்த சபையினுடைய கொயர் லீடர் அவர்கள், அந்த சபையினுடைய மூப்பர், அந்த பெண் நல்ல பெண் அல்ல, முதலாவது என்னுடைய சபையில் இருந்து, என்னுடைய ஆல்டரில் இருந்து அந்த பெண்ணை கீழே இருக்கு அப்படின்னார். பாஸ்டர் எனக்கு ரொம்ப நல்ல பழக்கம். நான் ஆல்டரில் போனவொடனே இந்த பாஸ்டர்களை சொன்னேன், பாஸ்டர் இது மாதிரி ஆண்டவர் இது மாதிரி பேசுகிறாரு, அந்த அம்மா முதல்ல கீழே இருக்குங்க அப்படின்னா. பாஸ்டர் அப்படிலாம் செஞ்சிடாதீங்க, அவங்க தான் மாதம் ஆனால் சர்ச்சுக்கு வாடகை கட்டுறவங்க, என் காருக்கு டியூ கட்டுறவங்க அவங்க தான், என் வீட்டுக்கும் சர்ச்சுக்கும் கரண்ட் பில் கட்டுறவங்க அவங்க தான், அவர்கள் இந்த சபையினுடைய மூப்பர்கள், தயவுசெய்து தப்பு எதுவும் செய்யாதீங்க. அவன் நான் கேட்டேன், சரி பாஸ்டர் நீங்கள் பிரசங்கம் பண்ணுங்க, நான் பிரசங்கம் பண்ணல. என்ன பாஸ்டர் இதுக்குன்னே நீங்கள் இந்தியாவிலேருந்து வந்தீங்க, பிரசங்கம் பண்ணலன்னு சொல்கிறீங்க, மக்களுக்கெல்லாம் உங்களை நல்லா தெரியும், ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க. நான் கர்த்தரை சொல்வதை கேட்க வேண்டுமா, மனிதனாகி நீ சொல்வதை கேட்பதா? நீ சொல்லுவதை கேட்டால் எனக்கு ஆபத்துகள் வரும், கர்த்தர் சொல்லுவதை கேட்டால் எனக்கு பாதுகாவலும் வரும், ஆசீர்வாதமும் வரும், நான் நன்மையானதையே நான் தேடிக்கொள்கிறேன் என்று சொல்லி நான் எழுதுட்டேன். உடனே அவர் பிடிச்சி உட்கார வச்சார். இல்லை பாஸ்டர், கர்த்தர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதை நீங்கள் செய்யுங்க. அவ்வளோதான். திரும்பி அந்த பக்கம் பார்த்தேன். பெருமைக்காக அல்ல, நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்யும் பொழுது
கர்த்தர் தான் செய்ய வேண்டிய வேலைகளை அளவில்லாமல் செய்வார். அங்கேயே அந்த அம்மா கத்தி பாடுறவங்களாம் நிறுத்திட்டாங்க. உருண்டு பரண்டு அங்கேருந்த கீபோர்டெல்லாம் உடச்சி ட்ரம்ஸ் எல்லாம் தூள் தூளாக போச்சு. 10 பேர் 15 பேர் பிடிக்கிறாங்க, பிடிக்கவே முடியல. கொஞ்சம் நேரம் பொறுத்து நான் சொன்னதனுடைய அர்த்தம் அவங்களுக்கு புரிந்தது. ரெஸ்ட் ரூம் போயிட்டு வாங்கன்னு நான் என்ன சொல்கிறேன், உங்கள் இடுப்பில் இருக்கிற தாயத்தை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு நான் இப்படி மாற்றி பேசுகிறேன். அவங்க கேட்குறாங்க, என்ன பாஸ்டர் இந்தியாவிலேருந்து வந்து என்ன உபத்திரவப்படுத்துறீங்க அப்படின்னா. எப்போவுமே போனாக்கா அவங்க வீட்டில் தான் எனக்கு சாப்பாடு, ஒரு 3 நாள் 4 நாள் அவங்க தான் சோறு போடுறவங்க. நான் சொன்னேன், இப்போ இந்த மைக்கில் உங்கள் இடுப்பில் என்ன இருக்குது நான் சொல்லவா, இல்லை நீங்கள் கீழ்ப்படுறீங்களா கடவுள்? ஐயோ பாஸ்டர், அந்த இடுப்பு அந்த தகடு என்று சொன்ன உடனே 2 கையும் ஒன்றா சேர்ந்து அந்த பணக்கார அம்மா, பாஸ்டர் என்னை விட்டுருங்க, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன். மறைக்கப்படாத மறைபொருளும் இல்லை, வெளிவரப்படாத ரகசியமும். இயேசுடைய இரத்தத்தையும் இயேசுடைய மாம்சத்தையும் புசிக்கின்ற பானமகின்ற நமக்கு இம்மையிலேயும் மரணம் இல்லாத, நோய்கள் இல்லாத, எதிரிகள் இல்லாத ஒரு விசேஷித்த பாதுகாவலை கர்த்தர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். மரித்தாலும் கடைசி நாட்களிலே அவர் வரும் பொழுது உங்களையும் என்னையும் வலதுபுறமாக அழைத்து கொண்டு உயிரோடு கூட எழுப்பி நம்முடைய ஆன்மாவை கர்த்தரிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பார். அவர் இல்லாமல் நம்மால் பரலோக ராஜ்யம் பிரவேசிக்க முடியாது. இந்த கிருபைகளை யோசித்து பார்த்து உங்களுக்குள்ளாக எப்படிப்பட்ட ஆவிக்குள்ளாக நாம் இருக்கிறோம், எப்படிப்பட்ட ஆவியிலே நிரம்பி நாம் ஜெபிக்கிறோம் என்பதை நாம் ஆராய்ந்து அறிந்து பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகத்திற்காக நாம் அனுதினமும் ஜெபம் பண்ணுவோம் என்று சொன்னால் கர்த்தர் உங்களை வாளாக்காமல் தலையாக மாற்றுவார். பரலோக ராஜ்யத்திலே நாமும் பிரவேசிப்போம். அப்படிப்பட்ட நாட்களை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்வாராக. ஆமென். கிறிஸ்துவ பிள்ளைகளே, கிறிஸ்துவ அல்லாதவர்களே, மற்ற மதத்தை சார்ந்தவர்களே, அடியேன் 35 ஆண்டுகளுக்கு மேலாக குஷ்ரோகிகள் என்று சொல்லப்பட்ட அந்த தொழு நோயாளிகளுக்கு நான் சேவை செய்து வருகிறேன். எப்படிப்பட்ட ஒரு சேவை! அவர் சரீரத்தில் இருக்கிற புண்களை துடைத்து அந்த காயங்களுக்கு மருந்து வைத்து கட்டி அதை ஆற்றுவது. அவர்களுக்கு விரல்கள் இல்லாததினாலே, கால்களிலே விரல்கள் இல்லாததினாலே அவர்களால் ஓடி ஓடி வேலை செய்ய முடியாது, உழைக்க முடியாது. எனவே அவர்களுக்கு ஆதாரத்திற்குரிய அரிசி, மற்ற பொருட்கள், மளிகை பொருட்களை நான் கொடுத்து வருகிறேன். இவைகளோடு கூட சாதாரணமாக எனக்கு வருகின்ற தலைவலி, உங்களுக்கு வருகின்ற காய்ச்சல் அவர்களுக்கும் வரும். இப்படிப்பட்ட சர்ம வியாதிகளிலிருந்து, சரீர நோய்களிலிருந்து விடுதலை அடையும்படியாக மருந்து மாத்திரைகளை நான் கொடுத்து வருகிறேன். மாதங்கள் தோறும் இவைகள் எல்லாம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. எனக்கு அருளப்பட்டிருக்கின்ற கர்த்தருடைய வார்த்தை ஏசாயாவின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, ஆற்றுங்கள் தேற்றுங்கள் என் ஜனத்தை என்று கர்த்தர் உரைக்கிறவராக இருக்கிறார். ஆற்றுங்கள் தேற்றுங்கள் என்று யாரை பார்த்து சொல்லுகிறார்? உதவியற்றவர்கள், நடக்க முடியாதவர்கள், தொழுநோய் காயங்களினால், புண்களினால், வலியினால் அழுது கொண்டிருக்கிறவர்கள், புலம்பிக் கொண்டிருக்கிறவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கர்த்தருடைய வசனம் பேசுகிறது. உதவி செய்ய முடிந்தவர்கள் நீங்கள் நேராக எந்த பகுதியிலே நீங்கள் இருக்கிறீர்களோ அந்த பகுதியில் இருக்கின்ற தொழு நோயாளிகளுக்கு, அந்த காலனிகளுக்கு, மலை அடிவாரங்களுக்கு நீங்கள் சென்று உதவிகளை செய்யுங்கள். எனக்கும் இந்த ஊழியத்திற்கு நீங்கள் உதவி செய்யுங்கள், ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தருடைய சித்தத்தின்படி உங்களுடைய பண உதவிகளை என்னுடைய வங்கி கணக்கிலே, என்னுடைய பேங்கிலே நீங்கள் செலுத்தலாம், அல்லது கூகுள் பேயிலே நீங்கள் அனுப்பி வைக்கலாம். இப்படி நீங்கள் பணமாக கொடுக்கும் போது நாங்கள் பொருளாக வாங்கி மருந்து மாத்திரைகள், பஞ்சி, பேண்டேஜ் போன்றவற்றை நாங்கள் அவர்களுக்கு கொடுப்போம். ஆகாரத்திற்குரிய பொருட்களையும் நாங்கள் கொடுத்து வருகிறோம். தொடர்ந்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். ஒற்றுமையாக என் ஊழியத்திலே இணைந்து எனக்கு உதவி செய்யுங்கள். கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.